குலதெய்வம் வாடினால் குடும்பம் வாடும். ஏன்னா இப்போ ஒரு பரிகாரம் சொல்றேன் சுவாமி, இது பண்ணா நிறைவேறுமா என்னையே கேக்குறாங்க. நம்பினால், தெய்வத்தை நம்பினால் நடக்கும். போன ஜென்மத்துல என்ன இல்லையா அந்த கர்மா தான் இப்ப அனுபவிக்கிற. நீங்க சாமிகிட்ட பேசணும்னு சொன்னீங்க, தெய்வத்தின் ரகசியம் சில ரகசியம் சொல்ல முடியாது. கர்மாவே அனுபவிச்சுதான் ஆனோம். எனக்கு கால் ஆக்சிடென்ட் ஆகுது, கால் உடையுதுன்னு என் கர்மா. படைச்ச கடவுளே நம்ப மாட்டேன்றீங்க, மிஷின் நம்புறீங்க. வாக்கு சொல்றது அப்புறம் தெய்வத்துக்கிட்ட முதல்ல முறையிடணும். நாங்க வேண்டிட்டா அப்புறம் வாக்கு சொல்றதுக்கு அர்த்தமே இல்லை. எல்லாருமே என் குடும்பம் தான். இறந்து போன மனிதனுக்கு திரும்பவும் கடவுளால உயிர் கொடுக்க முடியுமா? அது உண்டு. மணி டாக்டருக்கு அனைவருக்கும் என்னோட பணிவான வணக்கங்களும் ஆசீர்வாதங்களும் உரித்தாக்குகிறேன். குலதெய்வ வழிபாடு அப்படின்றது என்ன, அது ஏன் செய்யணும், அதை செய்தால் ஏற்படக்கூடிய நன்மைகள் நமக்கு என்ன? ஒரு உதாரணமாக சொல்கிறத, வீட்டில் பெரியவங்க இருக்காங்க, அப்பா அம்மா தாத்தா எல்லாரும் இருக்காங்க. அப்போ யார் முன்னிட்டு நீங்கள் வீட்டில் ஃபங்க்ஷன் நடத்துவீங்க? தாத்தா பேர் தானே போடுவீங்க, தாத்தா இருந்தா. அதே மாதிரி குலதெய்வம் என்பது குலத்துக்குரிய தெய்வம். அதாவது நம்ம குடும்பத்துக்கு ஒரு சாமி, நம்ம குடும்பத்துக்கு ஒரு தெய்வம். பெருமாளாக இருக்கலாம், முருகலாக இருக்கலாம், எந்த தெய்வமானாலும் இருக்கலாம். அந்த குலதெய்வம்ன்றது நம்மளை காக்கிறதுன்னு. இப்போ அப்பா அம்மா நம்ம காக்கலையா? குழந்தைக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா டாக்டருக்கு டாக்டர் போடலையா? பையனுக்கு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு அப்பா அம்மா ஆசைப்படலையா? அதே மாதிரி அவ என்ன பண்றாங்க, அவங்களும் குலதெய்வத்துக்கிட்ட தான் பிரார்த்தனை பண்றாங்க. புரியுதா? குலதெய்வம் அப்படின்னா நமக்குள்ள இருக்க தெய்வம், நம்ம கூடயே இருக்க தெய்வம். குலதெய்வம் நம்ம கூட வீட்டில் ஒரு மெம்பர் அப்படி வச்சுங்களா. அந்த குலதெய்வ வழிபாடு ஏன் பண்ணணும் அப்படின்னு கேட்குற. குலதெய்வ வழிபாடு ஏன் பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் குலதெய்வம் தான் வரணும். ஒரு குடும்பத்துக்கு குலதெய்வம் தான் வரணும். குலதெய்வம் வந்தாதான் மிச்ச தெய்வங்கள் உள்ள வரும். நல்லா புரிஞ்சுக்கணும் எல்லாரும். முருகனா இருக்கலாம், பெருமாளா இருக்கலாம், அம்பாலா இருக்கலாம், மகாலட்சுமியா இருக்கலாம், விநாயகராக எந்த தெய்வமானா இருக்கலாம். குலதெய்வம் என்பது குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம். இதை முக்கவாசி சீனிவாச பெருமாள் இருப்பார், நரசிம்மர் இருப்பார், முருகர் இருப்பார். எல்லாருக்கும் ஒவ்வொரு குலத்துக்கும் ஒரு தெய்வம், ஐயனார், அதே மாதிரி இளைவர் இருக்கும். அந்த தெய்வத்துக்கு வருஷத்துல ஒரு நாள் நம்ம போய் நம்ம வீட்டுல என்ன வழக்கமோ அபிஷேகம் பண்ணிட்டு புடவை சாப்பிட்டோம், வேட்டி சாப்பிட்டோம், நைவேத்தியம் வைக்கிறதோ, வடையல் போட எந்த ஒன்றா பண்ணலாம். என்ன வீட்டில் வழக்கமோ அதை பண்ணணும் கட்டாயம். ஏன் பண்ணணும் அப்படின்னா, நம்ம டெய்லி சாப்பிட்றோம், பசிக்கிறது சாப்பிட்றோம் இல்லையா? இதெல்லாம் உதாரணம் தான், ஜஸ்ட் எக்ஸாம்பிள். டெய்லி பசிக்கிறது சாப்பிட்றோம். 12 மணி ஆனால் 1 மணி ஆனால் லஞ்சு நம்ம போய் சாப்பிட்றோம். 8 மணி ஆனால் டிஃபன் சாப்பிட்றோம், காலையில் நைட்டு டின்னர் சாப்பிட்றோம், நம்ம சாப்பிட்றோம். அதே மாதிரி தான் நீ வருஷத்தில் ஒரு நாள் பண்ணுற படையலோ நைவேத்தியமோ அபிஷேகம் பண்ணி நைவேத்தியம் பண்ணுறதோ, அந்த ஒரு நாள் பண்ணுறது ஒரு வருஷத்துக்கு தாங்கும் குலதெய்வத்துக்கு. குலதெய்வம் வாடினால் குடும்பம் வாடும். முதல் வார்த்தை குலதெய்வம் வாடினால் குடும்பம் வாடும். புரியுதா? அதனால குலதெய்வ வழிபாடு இருந்தால் மித்த தெய்வங்கள் செல்வத்தை அள்ளி கொடுக்கும். குலதெய்வம் உள்பட வாரி கொடுக்கும் செல்வத்தை அடக்க முடியாது. எவன் ஒரு குலதெய்வத்தை வழிபட்டுன்னு வராரோ, எந்த ஒரு குடும்பமோ எந்த ஒரு இதுவோ குலதெய்வத்தை வழிபட்டுன்னு வராங்களோ, இந்த நவகிரகத்தால வந்த பிடிகள், ஏரநாசி சனி, குருவால பிரச்சனை, ராகுவால பிரச்சனை, கேத்துவால பிரச்சனை, இதெல்லாம் நீங்கும்னா எப்படின்னா, அதோட தன்மை இருக்கும், அதோட வீரியம் குறையும். இப்ப பணம் வர்றது தடங்களா இருக்கு, அந்த குலதெய்வத்தை வேண்டி நீ பண்ணனா அந்த தடங்கள் நீங்கும், ஏதோ ஒரு பாதையை காட்டும்.
நான் எதுவுமே பண்ண மாட்டேன், ஆனால் பணம் பண்ணணும்னா சாமியும் கம்முனு என்னதான் பண்ணுறான் அப்படின்னு. வயர் வாடக்கூடாது. முதல் விஷயம், குலதெய்வ வயர் வாடக்கூடாது. நாங்களா சாப்பாடு போடலாம் கேட்கலாம், அப்படி கிடையாது. நீ உண்டியில் 10 ரூபா போடுற, அந்த 10 ரூபா சாமிக்கு தானே போகும். புரியுதா உங்களுக்கு? உங்கள் குலத்தில் என்ன வழக்கம்? வாழைப்பழம் இடைக்கு கொடுக்கறது இருக்கும், இல்லை அபிஷேக நைவேத்தியம் சக்கரை பொங்கல் பண்ணுறது இருக்கும், ஏதோ ஒன்று இருக்கும். அந்த வழக்கத்தை வருஷத்தில் ஒரு நாள் பண்ணிட்டு வரணும். தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க, குலதெய்வ வழிபாடு குடும்பத்தோட தான் போகணும். குலதெய்வ வழிபாடுக்கு குடும்பத்தோட தான் போகணும். எப்படின்னா, குலதெய்வ வழிபாடு அண்ணன் தம்பி ஃபேமிலி, குரூப் ஃபேமிலியாக இருப்பீங்க. கூட்டு குடும்பமாக இருக்கும்போது, இப்போ எங்கள் வீட்டுக்காரர் போயிட்டு வந்துட்டாரு, நான் போகணும்னு அப்படி போகவே கூடாது. குடும்பத்தோடு சேர்ந்து போய் அந்த தெய்வத்தை பார்த்து வேண்டிட்டு வரணும். அதான் குலதெய்வம். குலதெய்வ வழிபாடு பண்ணால் செல்வம், குழந்தை எல்லாம் கிடைக்கும். என்னென்ன பிரார்த்தனை வைக்கிறீங்களோ அத்தனையும் நிறைவேறும். நோய் நொடி கூட நீங்கும். அதனால மற்ற தெய்வத்தை பண்ணக்கூடாதுன்னு இல்லை, மற்ற தெய்வ குலதெய்வத்தோட ஆசீர்வாதம்னா மற்ற தெய்வம் தானே வரும். அதுதான் உண்மை. சரியா? குலதெய்வ வழிபாடுகள் முக்கியம். சாமி, இப்போ நமக்கு குலதெய்வம் யாருன்னு தெரியல அப்படின்னா நம்ம என்ன செய்யறது? குலதெய்வ வழிபாடுகள் இப்போ வீட்டில் பெரியவங்க சொல்லிண்டா கேட்டுக்கலாம். அப்பாவுக்கு தெரிஞ்சா அப்பா பிள்ளைக்கு சொல்லலாம். அப்படி தெரியல, பெரியவங்க ஏதாவது ஒரு கோவில் வச்சிருப்பாங்க. திருப்பதி சீனிவாசரே வச்சிருப்பாங்க, இல்லை பழனி முருகர், அதே மாதிரி எதனா வச்சிருப்பாங்க. அந்த தெய்வத்தை வழிபடலாம், தப்பு இல்லை. ஆனா குலதெய்வம் தெரிஞ்சு நீ அந்த குலதெய்வத்துக்கு பண்ணும்போது இந்த இவரையும் விடக்கூடாது. உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்றேன், உங்க வீட்டில் குலதெய்வம் தெரியல, மணி டாக்ஸ். உங்க வீட்டில் உங்க பேர் என்ன? மணி தானே உங்க பேரு? மணி. உங்களுக்கு குலதெய்வம் தெரியல, நீங்க என்ன பண்றதுன்னு கேட்குறீங்க. அப்ப என்ன பண்றதுன்னு கேட்கும்போது ஒரு ஒரு நீங்க ஒரு இடத்துக்கு போறீங்க, சொல்றாங்க இதே மாதிரி உங்க குலதெய்வம் பெண் தெய்வம் ஒரு அம்மன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நீங்க வழிபடுறது முனீஸ்வரன். ஒரு பாயிண்ட்டுக்கு சொல்றேன், புரியுதா? அப்படின்னு சொல்லும்போது அந்த தெய்வம் தெரியும், அந்த தெய்வத்துக்கும் பண்ணணும், முனீஸ்வரனுக்கும் விடக்கூடாது. எனக்கு தெரிஞ்சு போச்சு, எனக்கு குலதெய்வம் தெரிஞ்சு போச்சு, அப்ப இந்த தெய்வம் வேண்டான்னு ஒதுக்க முடியாது. ஏன்னா இத்தனை நாள் அந்த தெய்வத்துக்கு சோறு சாப்பாடு போட்டிருக்க, நீ திருப்பி சாப்பாடு போனோன்னா அந்த தெய்வம் வராதா, அப்ப பிரச்சனை ஓடி வர மாட்டியா? அப்படி கூடாது. 2 தெய்வத்தையும் சமமா நினைச்சு ஒரே சமயத்துக்கு போனாலும் சரி, தனித்தனியா போனாலும் சரி, 2 தெய்வத்துக்கு போகணும். ஆனா குடும்பத்தோட தான் போனோம். திருப்பி வலியுறுத்துறேன், குடும்பத்தோட தான் போகணும். இல்லைங்க நாங்கள் பிரிஞ்சு இருக்கோம், தனித்தனியா அண்ணன் தம்பியில தனித்தனி வேற வேற இடத்துல இருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு நாள் சேருங்க, ஒரு நாள் சேர்ந்து எல்லாரும் ஒன்னா போங்க. குலதெய்வத்துக்கு ஒன்னாதான் போகணும். ஒன்னா போனாதான் குலதெய்வம் சந்தோஷப்படும். ஒன்னா போனாதான் குலதெய்வம் சந்தோஷப்படும். இதுதான் நிதர்சனான உண்மை. குலதெய்வத்துக்கிட்ட உங்ககிட்ட லட்சக்கணக்கிலேயோ கோடிக்கணக்கிலேயோ கேட்கல, உன் அன்பை தான் கேட்குறாரு. நீ கொடுக்குற வாழைப்பழம் கூட ஒரு அவருக்கு நைவேத்தியம் தான். புரியுதுங்களா? அதனால குலதெய்வம் வழிபட இல்லை தெரியாதவர்கள் அப்பா அம்மா எது வச்சிருக்காங்களோ, எந்த தெய்வத்தை கும்பிட்டாங்களோ, எந்த தெய்வத்தை வணங்கினாங்களோ அந்த தெய்வத்தையே வணங்கிக்கலாம். இங்க மாட்டி அங்க மாட்டி உங்களுக்கு தான் கன்ஃபியூஷன் ஆகுமே தவிர சொல்றவங்களுக்கு ஒன்றும் கிடையாது. புரியுதுங்களா உங்களுக்கு? அதனால இப்ப என்னையே கேட்டா கூட குலதெய்வத்தை பார்த்து சொன்னா கூட நீங்க அந்த இருக்கிற தெய்வத்தை விடக்கூடாது. புரியுதுங்களா? இது யாரையும் நான் குற்றம் சொல்லல, தெரியாதவருக்கு நம்ம சொல்றோம். பிள்ளையார வழிபடுறாங்க, அவர் தான் தெய்வம்ன்றாங்க. ஆனா உங்களுக்கு காஞ்சி காமாட்சின்றாங்க. அங்கேயும் போனோம் இங்கேயும் போனோம். சாமி, பரிகாரம் பற்றி சொல்லுங்களேன். பரிகாரம்னா என்ன, ஏன் பரிகாரம் செய்யணும்? பரிகாரம் என்பது நவகிரகத்தை சார்ந்தது. பரிகாரம் நம்ம ஆத்ம திருப்திக்காக பரிகாரம். நீங்க கேட்டா பரிகாரம் பண்ணா முழுமையா இருக்கிற உண்மையை சொல்ல போனா முழுமையா நிறைவேறுமா அப்படின்னு சந்தேகம் போது கட்டாயம் நிறைவேறும். ஏன்னா இப்போ ஒரு பரிகாரம் சொல்றேன், சாமி இது பண்ணா நிறைவேறுமா என்னையே கேட்குறாங்க. பண்ணா நிறைவேறுமா? கட்டாயம் நிறைவேறும். ஆத்மா நம்ம மனசை ஆத்மா உடல் அடக்கி தெய்வத்தை எந்த தெய்வத்துக்கு சொல்றோமோ அந்த தெய்வத்துக்கிட்ட கொடுத்தால், நம்பினால், தெய்வத்தை நம்பினால் நடக்கும். பரிகாரம் என்பது இப்போ நான் ஒரே உதாரணத்துக்கு சொல்றேன். சனி, 7 நாட்டு சனி, ஜென்ம சனி, பாத சனி,
அதே மாதிரி அஷ்டமத்து சனி இது மாதிரிலாம் இருக்கும்போது சக்கரத்தாழ்வார் கோவில் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. சக்கரத்தாழ்வார் என்ன சாமி மாற்றி சொல்றாருன்னு பாருங்க, இது வழக்கத்தில் உண்டு. சக்கரத்தாழ்வார் அப்படின்றவர் சக்கரை இருக்கு, சக்கரை இருக்கு இல்லையா, சக்கரத்து உள்ளே 9 கிரகம் இருக்கு. ராகு கேட்டு சனி எல்லாம் 9 கிரகம் இருக்கு. 12 பெருமாளும் இருக்கார் அவர் உள்ள. சக்கரத்தாழ்வாருக்கு சனி பிரீத்தி பண்றது உண்டு. பிரேஷனம் பண்ணி நெய்யின் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றினால் பலன் நிச்சயம் உண்டு. எனவே சனி பகவானுக்கு ஏற்றக்கூடாதுன்னு சொல்ல வரல. இதுக்கு இன்னொரு ஆக்ஷன். சனி நவகிரக சாந்தி பண்றது இன்னொரு ஆக்ஷன் சொல்றேன், புரியுதா? சக்கரத்தாழ்வாருக்கு விளக்கேற்றின் வந்தா 16 பிரதட்சணம். என்ன காரியம் ஜெயமாகணும்னு நினைக்கிறீங்களோ 16 பிரதட்சணம் பண்ணணும். அதாவது 12 பிரதட்சணம் சொல்லுவாங்க. 12 பிரதட்சணம் எப்படின்னா 9 நவகிரகத்துக்கு, 3 பெருமாளுக்கு, சக்கரத்தாழ்வாருக்கு, அப்படி கணக்கு. அது 16 பிரதட்சணம் சொல்லும்போது புதுசா சொல்றீங்களா? புதுசாதான் சொல்றேன். 16 பிரதட்சணம் வெற்றி. எந்த காரியம் எடுத்தாலும் வெற்றி ஆகுறதுக்கு 16 பிரதட்சணம். சாமி நான் இப்ப ஏத்திட்டேன் சாமி, எதுவுமே நடக்கல, அப்படி கிடையாது. சக்கரத்தாழ்வார் எப்படி எப்படி உருகி நீங்க ஏத்துறீங்களோ அவ்வளவு சக்கரத்தால எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணி கொடுத்துருவார். அதனால சனியோட தாக்கம் நீங்குமா அப்படின்னு கேட்பீங்க. அதுக்கு நான் சொல்றேன் பதில் என்னன்னா, நீங்காது. யாருன்னா சனியில ஓடின்னு இருக்கோம். அது ஒரு வீரியம் குறையும். இப்போ உங்களுக்கு பெரிய ஒரு ஆபத்து வருது, இல்லை பெரிய ஒரு சிக்கல்ல மாத்திக்கிறீங்கன்னா அதை கொஞ்சம் நிவர்த்தி பண்ணி கொடுப்பார். அது என்ன சிம்பிளா போயிடும். தலைக்கு வருது தலைப்பாக்கி போகுதுன்னு சொல்றாங்களா, அதே மாதிரி சிம்பிளா போயிடும். அதை பற்றி நீங்க கவலைப்பட வேண்டாம். சக்கரத்தாழ்வார், ஆஞ்சநேயர், விநாயகர் இவெல்லாம் பரிகார தெய்வம். எல்லா சகல இப்போ குரு கோவிலுக்கு போகணும், சக்கரத்தாழ்வார்லயே அடங்கிடுறது. நல்ல புரியணும். கோவில்ல சக்கரத்தாழ்வார் பின்னாடி நரசிம்ம யோக நரசிம்மர் இருப்பார், பார்த்துருப்பீங்க எல்லாரும். அந்த சக்கரத்தாழ்வார்லயே 9 கிரகம் அடங்குனால குருக்கோ ராகுக்கோ கேட்டுக்கோ எதுக்கும் போக தேவையில்லை. சக்கரத்தாழ்வார் சந்நிதியில் வழக்கு நெய் தீபம் போட்டுன்னு முடிஞ்சா அர்ச்சனை பண்ணலாம். உங்க சௌரியம் அது. அர்ச்சனை பண்ண வேண்டால் பரிகாரம் தீரும். கடைசி எந்த கோவில்ல நல்லா கவனிக்கணும், எல்லா கோவில்லையும் கிடையாது, எந்த கோவில்ல எள்ளு சாதம் எள்ளோரை பண்ணி சக்கரத்தாழ்வார்க்கு நைவேத்தியம் பண்ணி கேட்குறாங்களோ ஏர்னா சனி ஜென்ம சனிக்காரன் பண்ணிக்கலாம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். சாமி, நீங்கள் எப்போ இருந்து அருள்வாக்கு சொல்ல ஆரம்பிச்சிங்க? அருள்வாக்கு உங்களுக்குள்ள எப்படி வந்தது? அதை எப்போ உணர்ந்தீங்க? அருள்வாக்கு அப்படின்றது தானாக வந்தது தான். நான் ஸ்பெசிஃபிக்காக எதுவும் பண்ணலை. தானாக நரசிம்மர் உடம்புல இருக்கார், நரசிம்மர் வாக்கு சொல்கிறார், எல்லாம் பண்ணுறார். எல்லாருக்கும் நன்மை பண்ணணுன்றதுக்காக இந்த மாதிரி இப்போ இருக்கார் பாருங்க. இந்த பெருமாள்கிட்ட வாக்கு சொல்லி பெருமாள் கோலாகல லட்சுமி நரசிம்மன். கோலாகல லட்சுமி நரசிம்மன் நான் வைக்கல, ஒருத்தர் கனவுல போய் சொல்லி வைக்க சொன்னது. ஆமா, பெருமாள் பேரு. சரியா? இந்த தெய்வம் எப்படின்னா பேசும் தெய்வம். இந்த தெய்வத்தின் நாடி நம்பிக்கை வந்தால் வாக்கு சொல்றது அப்புறம் தெய்வத்துக்கிட்ட முதல்ல முறையிடணும். அதுதான் மெயின். தெய்வத்துக்கிட்ட உன் கோரிக்கையை உக்காந்து சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்கிட்ட பேசினா வாக்கு வரும், கட்டாயம் வரும். இது வரைக்கும் எல்லாருக்கும் சக்சஸாக தான் நடந்துட்டு இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாரும் வராங்க, பல தரப்பு மக்களும் வராங்க. இதை இந்த இதெல்லாம் கிடையாது, யாரோட வரலாம், கஷ்டம்னா வரலாம். வாக்கு வந்தால் சொல்லுவோம், இல்லைன்னா அப்படியே விட்டுற மாட்டோம். இன்னொரு நாள் வாங்குமா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் வாக்குன்றது பெருமாள் சொன்னாதான் சொல்ல முடியும். நானா இட்டு கட்டி எதுவும் சொல்றது இல்லைங்க, புரியுதா? அதனால இங்க என்னன்னா வரங்க திருப்தியா போகணும். உடம்பு நோயோ கை வலியோ கால் வலியோ என்னென்ன பண்ணி கொடுக்குறாரோ. ரீசண்டா ஒருத்தருக்கு காது ஒருத்தருக்கு காது கேட்கல, டாக்டர் விட்டுட்டாங்க. டாக்டர் தெரிஞ்சு போச்சு, ஒரு காதோட இருங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அவங்க வந்துட்டு பெருமாள் கிட்ட பிரார்த்தனை பண்ணாங்க. அவர் ஒரு இது சொன்னார், ஒரு பரிகாரம் சொன்னார். அதை இங்கேயே பண்ணிட்டோம். அது இங்கேயே பண்ணி அதை அவங்க பண்ணி விட்டோம். உடனே காது கேட்க ஆரம்பிச்சிட்டு, உடனே காது கேட்க ஆரம்பிச்சிட்டு. இது எப்படி சாத்தியம்? தெய்வத்தை நம்பினா சாத்தியம். நீ கேட்குற கேள்வியே தான், தெய்வத்தை நம்பினா சாத்தியம்.
இப்போ தான் சொன்னேன், தெய்வத்தை நம்பி தான் சாத்தியம். நம்பிக்கை இருக்கணும்ன்றீங்க. டெஃபினட்டாக நம்பிக்கை இருக்கும். ஏன்பா நான் ஒரே விஷயம் சொல்கிறேன், ஒரு விஷயம் வச்சுங்க, வீட்டில் ஒரு பொருள் வாங்குறீங்க, இது ஓடும், இந்த மிஷின் ஓடுன்னு சொல்கிறீங்க, சொல்லும் போது அந்த மிஷின் ஓடும் நம்பிக்கை தானே வாங்குறீங்க. அது மாதிரி தெய்வம் படைத்த கடவுளே நம்ப மாட்டேன்றீங்க, மிஷின் நம்புறீங்க. நான் யாரும் குற்றம் சொல்லல, உங்களுக்கு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன் நான். இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில், தெய்வம்ன்றது கலியுகத்தில் உங்களுக்கு அச்சாமூர்த்தியாக தான் இருக்கார். அச்சாமூர்த்தினா விக்கிரகம், விக்கிரக மூர்த்தியாக தான் இருக்கார். அவருக்கு வேண்டிய பூஜைகள், வேண்டிய, அதாவது ஆகம விதின்னு சொல்லுவார். ஆகம விதி, கோவில் ஆகம விதி. அது மாதிரி உயிரோட்டம் கொடுத்து புரோஷனம் பண்ணி கும்பாபிஷேகம் பண்ணி எல்லாம் பண்ணியிருக்கோம் அவருக்கு. அதனால் அது நீங்கள் பார்க்குற பறவையில் இருக்குது, அதுக்கு நான் ஆன்சர் பண்ண முடியாது. சாமி, நிறைய பேர் கடவுளை நினச்சிக்கிட்டு தினந்தோறும் கடவுளை பிரார்த்தனை பண்ணிகிட்டே இருக்காங்க. ஆனால் தினமும் கஷ்டத்துலேயே தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு எப்போ தான் அந்த கடவுள் காட்சி கொடுப்பாரு, அருள் கொடுப்பாரு? உலகத்தையே நிறைய பேர் ஆட்சி பண்ணுறாங்க கடவுளில். சிவன், முருகன், பார்வதி, பெருமாள், மகாலட்சுமி, பிரம்மா. பிரம்மா வந்து எழுதிடுறான் தலையில், இதுதான் விஷயம் எழுதிடுறான். மகாலட்சுமி இவாலாம் ஆட்சி பண்ணும்போது இவாளோட கண்ட்ரோலில் நவகிரகம். ஏன் இப்படி சொல்ல வரேன்னா, இவனோட கண்ட்ரோலில் நவகிரகம். நீ பாவ புண்ணியங்கள் இருக்கு, உன்னோட கர்மான்னு ஒன்று இருக்கு. கர்மா இருக்கா இந்த கலியுகத்தில்? கர்மான்னு ஒன்று இருக்கா? இருக்கு, இருக்கு, இல்லாமலாம் இல்லை. கர்மா எப்படி? நீ இப்போ பறந்த யாரை கேட்டு பண்ற? தெய்வம் போட்ட விதி. நீ வந்து இப்போ கர்மா ஆரம்பிக்கிறல்ல, இந்த கர்மா ஏன் இப்போ நீ செய்கிற தொழிலுக்கோ, நீ இப்போ இந்த ஜென்மத்தில் இருக்கிற இதுக்கு கர்மா கிடையாது. போன ஜென்மத்தில் என்ன நீ அந்த கர்மா தான் இப்போ அனுபவிக்கிற. அப்போ முன்ஜென்மம் இருக்குன்றீங்களா? முன்ஜென்மம் இருக்கு, முன்ஜென்மம் இருக்கு. நீ மனிதனா பிறந்திருக்க மாட்டேன், வேற என்னன்னா இருக்கலாம், அது ஒரு கர்மா தான். உங்களால நான் முன்ஜென்மம் என்னன்னு சொல்ல முடியுமா? அதெல்லாம் தெய்வத்தின் ரகசியம். நீங்க சாமிகிட்ட பேசணும்னு சொன்னீங்க, தெய்வத்தின் ரகசியம். சில ரகசியம் சொல்ல முடியாது. கர்மாவே எதுவும் பண்ண முடியாது, எதுவும் பண்ண முடியாது. கர்மாவே அனுபவிச்சுதான் ஆனோம். எனக்கு கால் ஆக்சிடென்ட் ஆகுது, கால் உடையுதுன்னு என் கர்மா. நீ ஓட்டின்னு போறது சரியா ஓட்டின்னு போலன்றது நம்ம சொல்றோம். இப்போ நல்லா இருக்கா, நல்லா உட்காந்துட்டு இருக்க, திடீர்னு எனக்கு லைட்டாக தலை வலிக்குதுன்ற 2 மணி நேரத்தில். ஏன் வலிக்கிற? கர்மா. உனக்கு இன்னைக்கு இது நடக்கணும்னு இருக்கு, நீ இன்னைக்கு மணி டாக், நீங்கள் வந்து என்னை பார்க்கணுன்னு இருக்கு, எங்கிட்ட பேட்டி எடுக்கணும்னு இருக்கு, இது ஒரு கர்மா. புரியுது. நீங்கள் யாரோ நான் யாரோ 2 பேரும் தெரியாது, எப்படி இணைச்சார்? சாமி நினைக்கிறார், அதுதான் கர்மா. விதி 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 வசப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல. விதியை மதியால வேலைன்னு சொல்றாங்களே, எல்லாம் சொல்லலாம். வெற்றியில் வந்துருவாங்களா? அப்ப எதுக்கு தெய்வம் உட்காருதா? பா தெய்வத்தால் ஆகாத, தெய்வத்தால் அதெல்லாம் சொல்லலாம், தமிழ்ல எல்லா வசனமும் பேசலாம், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனா தெய்வம் என்பது பக்தி மார்க்கத்தில் உள்ளது. ஓகே, இப்போ இப்போ ஆயுசு இருக்குப்பா, அவனுக்கு கை காலும் முட்டிக்கிறெல்லாம் ஒன்றி போச்சு, மூச்சை இறக்கிறது, அந்த டாக்டர் கை விட்டான், நீ டாக்டர் பிரார்த்தனை பண்ற, ஆயுசு இருந்தால் தெய்வம் போய் கேட்கும். இதே மாதிரி நடந்திருக்கு, இதே மாதிரி நடந்திருக்கு, இங்கேயே நடந்திருக்கு. போயிடுவான் கையை விட்டவரை போய்க்க வச்சு உட்கார வச்சிட்டாரு. ஆயுசு இருக்கணும், இருக்கணும். ஆயுள் பாவம் ஏத பண்றவன் யானோ நானோ அவரோ இல்லை, பிரம்மா. பெருமாள் சொல்லி பிரம்மா எழுதுது, அவன் ஆணியில் எழுதுவார் உன் விதிய. அது இதை சொல்ல வேண்டாம், ஆனால் இதை சொல்ல வேண்டிய கட்டாயம். ஆணியில் எழுதுவார், எழுதும்போது ஆயுஷ் நிறைய இருந்தால் சிரிப்பாராம், கம்மியாக இருந்தால் அழுவாராம். பிரம்மா அழுவாராமா? பிரம்மா அழுவாராம். அதனால நீ இந்த ஜென்மத்தில் இதுதான் இப்படிதான் இருக்கணும்னு பெருமாள் விதிக்கிறார், அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நடக்கும். நீ என்னன்னா தடிக்கட்டம் போட்டாலும் இது பண்ணுவேன். அதாவது இப்போ ஒருத்தர் உசிறு போடுறது காப்பாற்ற முடியுமா? ட்ரை பண்ணலாம், முயற்சி பண்ணலாம், ட்ரை பண்ணலாம், காப்பாற்ற முடியுமா? அது நம்ம கையில் கிடையாது. உடம்புல இருக்கிற இந்திரியங்கள், நான் ஒரே வார்த்தை, உடம்புல இருக்கிற இந்திரியங்களை பார்த்து
ஹார்ட்டு, கிட்னி, சம்சம் ஏதோ ஒன்று இருக்கட்டும். அப்படி இருக்கும்போது இது ஒரு மிஷின். இது எப்போனா செயலில் இருக்கலாம், சரி சரியாக்க முடியும். இப்போ மிஷின் ரிப்பேர் மிஷின் ஒரு மோட்டர் ரிப்பேர் ஆச்சுன்னா மெக்கானிக்கல் கொடுத்துட்டு மோட்டர் ரெடி பண்ணுறீங்க. இதை ரெடி பண்ண முடியுமா? இப்போ மக்கள் என்ன கேட்குறாங்கன்னா, உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா நீங்கள் டாக்டர் போவீங்களா, சாமிகிட்ட போவீங்களா? அந்த டாக்டர் அந்த சாமியை கும்பிட்டுட்டு தான் செய்கிறான் வேலை. ஒரு ஆப்ரேஷன் வர டாக்டர் அங்கே சாமி பிள்ளையார் கையில்னா பிள்ளையார் கையில் நல்லபடியாக ஆப்ரேஷன் சக்ஸஸ் ஆகணும்னு டாக்டர் கும்பிடுறாரு. ஓ, சாமி ரூபத்தில் சாமி வந்து டாக்டரும் சாமியும் ஒன்று தான். ஓ, எப்படின்னா அவரை நம்பி நம்ம கொடுக்குறோம், இவர் வந்து பண்ணுவார், நல்லா பண்ணுவாருன்னு கொடுப்போம். அப்போ அவர் என்ன பண்ணுவார், சாமிக்கிட்ட வேண்டிப்பார். அந்த சாமி அவர் உடம்புல இருந்து அவர் மூலியமாக பக்கத்தில் இருந்து பண்ணுவார். ஆனால் கண்ணுக்கு தெரியாது, கணக்கு தெரியாது. சாமி எல்லா ஆப்ரேஷனையும் எல்லா வைத்தியத்திலையும் சாமி இருப்பார் கூட, பெருமாளோ பிள்ளையாரோ யாரோனா இருக்கும். அப்போ சில ஆப்ரேஷன் ஃபெயில் ஆகுது, அப்போ என்ன பண்ணலாம்? ஃபெயில் ஆகுதுன்னா நான் என்ன சொல்லிட்டேன், விதி வெறிப்பட்டது, அவனுக்கு ஆயுசு முடிஞ்சிச்சு. ஏங்க நான் உதாரணம் சொன்னேங்க, மோட்டர் ரிப்பேர் பண்ணால் மோட்டர் ரிப்பேர் ஆச்சுன்னா இங்கே வந்து இதில் மெக்கானிக்கல் கிட்ட கொடுத்து பண்ணிடுறீங்க. இந்த இன்ஜினியரிங்லாம் என்ன பண்ணுவீங்க, என்ன மோட்டரில் ரிப்பேர் பண்ண முடியும்? மூச்சு போயிடுச்சு, மூச்சு எத்தனை வர முடியுமா? முடியாது. அதுதான் கடவுள். கடவுளால முடியாதுல்ல. ஆயுசு முடிஞ்சு போச்சு, இவனுக்கு இத்தனை நாள் தான் ஆயுசுன்னு எழுதியிருக்கு. இல்லை, இறந்து போன மனிதனை உயிர் பிரித்து கொடுக்க முடியுமா கடவுளால? அது உண்டு, அது உண்டு. எப்படி உண்டு? அது சாத்தியம் இருக்கு. நீங்க பார்த்துருக்கீங்களா? இல்லை ஏழாவதுமா கேட்கக்கூடாது. பார்த்துருக்கீங்களாலாம் கிடையாது, உண்டு உண்டு. அது எப்படி சொல்கிறேன் நான், ஒரு ஒரு ஜென்மா ஒன்று இதுவாயிடுது, ஒருத்தர் போயிட்டாரு, அவருக்கு 1 வருஷம் காரியம் பண்ணுறோம், புரியுதா உங்களுக்கு? அந்த 1 வருஷமாக பூலோகம் இது வரைக்கும் போயிட்டு வரணும். வைகுண்ட பிராப்தின்னா வைகுண்டத்துக்கு போயிடுவார், நரகத்துக்கு போயிடுவான்னு சொல்லுவாங்க. நீயும் பார்த்துட்டு இல்லை, நானும் பார்த்துட்டு இல்லை, பார்த்ததில்லை, சொன்னது தான் சரிங்களா? எல்லாமே கேள்வி ஞானம் ஸ்கூலில் படிக்கிறது தான், என் ஒன்றும் அவ்வளோ ஞானியம் கிடையாது. ஒரே விஷயந்தான் என்னன்னா, என்னன்னா இப்போ பரீட் பண்ணிடணும்னா ஒரு நெருப்பு துண்டு எடுத்து வேற இதில் கர்ப்பம் தெளிக்க வச்சுருவார். ஓ, புரியுதா? அந்த நெருப்பு துண்டு கர்ப்பம் தெளிக்கிட்டு பூனையாக இருக்கலாம், புலியாக இருக்கலாம், மனுஷனாக இருக்கலாம், நாயாக இருக்கலாம், நிறையா இருக்கலாம், நமக்கு தெரியாது. ஆனால் ஜனனம் உண்டு. ஸோ இறந்த பெண்ணும் ஜனனம் உண்டு. சில பேருக்கு வாய்ப்புகள் எப்படின்னா வைகுண்ட பிராப்தி இருந்தால் பெருமாள் அவர் முடிவு பண்ணுறது தெய்வம் தான். ஸோ இவ்வளோ முழுமையாக நம்புகிற நீங்கள் கடவுள்கிட்ட வேண்டும் போது யாருக்காக வேண்டுவீங்க, என்ன வேண்டுவீங்க? யாருக்காக? முதல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க, நாங்கள் வாக்கு சொல்கிறவங்க, நாங்கள் தியானம் தான் பண்ணுவோம். நீங்கள் கேட்க தான் வாக்கு சொல்ல முடியும். நாங்கள் உங்களுக்காக பெட்டலாக இது பண்ணுவோம். அப்போ இப்போ ஒருத்தருக்கு பண்ணணும் வேண்டிக்கணும்னா அப்பன்ட்டே வேண்டிப்போம் கேட்டுட்டு. இப்போ ஜென்ரலாக பார்க்கும்போது தியானம் பண்ணிவிட்டு நசம்பரை வரவேற்று தியானம் பண்ணிவிட்டு உட்காந்து பூஜை பண்ணுவோம். அதுதான் விஷயமே தவிர ஸ்பெசிஃபிக்காக எல்லாரும் நல்லா இருக்கணும்னு தான் முதல்ல வேண்டிப்போம். லோக சேமாத்திரம்னு சொல்லுவோம். அது லோகமே இந்த பூலோகமே நல்லா இருக்கணும்னு தான் முதல்ல வேண்டிப்போம். நீங்கள் அந்த கேள்வி கேட்டதுக்காக இதை சொல்கிறேன். சார், இப்போ எனக்கு என்ன, நீங்கள் சுயநலமாக சில பேர் நான் நல்லா இருக்கணும்னு வேண்டிப்பாங்க, என் குடும்பம் வேண்டிப்பாங்க, அது மாதிரி நீங்கள் வேண்டிப்பீங்களா? நாங்கள் வேண்டிட்டா அப்புறம் வாக்கு சொல்கிறதுக்கு அர்த்தமே இல்லை. எல்லாருமே என் குடும்பம் தான். ஓகே, எல்லாரும் உங்கள் குடும்பம் தான், இதில் யாரும் வேறுபாடே கிடையாது. அதனால் சுயநலன்றது உங்ககிட்ட இருக்கு. புரியுது. என்கிட்ட ஒருத்தன் விரோதத்தை பாராட்டுறான், அவனுக்கு ஒரு கஷ்டம், அவன் இங்கே வர வேண்டியது நேரிடுது, நீ என்கிட்ட மூஞ்சி காட்டினிய கோவப்பட்டிய, நான் உனக்கு பண்ண மாட்டேன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இருக்குது ஃபுல்லாக அங்கே. புரியுது உங்களுக்கு நான் சொல்கிறேன்? அதனால் எங்களுக்கு சுயநலமோ எதுவும் கிடையாது. நாங்கள் என்ன பண்ணுவோம், லோகம் சேமமாக இருக்கணும், யாரும் நோய் நொடியாமல் இருக்கணும் அப்படின்னு தான் வேண்டிப்போம். சூப்பர், அருமை அருமை. ரொம்ப இவ்வளோ நேரம் எங்கள் நேயர்களுக்கு நிறைய தகவல் சொன்னீங்க, நிறைய விஷயம் சொன்னீங்க. பார்க்குற அத்தனை பேருமே இந்த உங்கள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும், உங்கள்கிட்ட அருள்வாக்கு பெறணும்னு வேண்டிக்கிறோம். நீங்கள் மக்களுக்கு என்ன சொல்கிறீங்க நேயர்களுக்கு? மக்களுக்கு பயப்பட வேண்டாம், தைரியமாக இருங்கோ, குலதெய்வம் துணையாக இருக்கும்.
மற்ற தெய்வங்கள் துணையாக இருக்கும். இதை வந்து நான் போய் வந்து வெறுத்து போயிட்டேன் அப்படின்னா சோதிக்கிறார், வேறு ஒன்றும் கிடையாது, உங்களை கைவிடல. புரியுதா? அதனால் மகாலட்சுமி பூஜை வெள்ளிக்கிழமை சில பேர் வீட்டில் பண்ணுவீங்க. அந்த அந்த லட்சுமி பூஜையை அப்படியே கண்டினியூ பண்ணுவாங்க. நீங்கள் எப்படி பண்ணுறீங்களோ அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு வாங்க, எல்லாம் நல்லபடியாக நடக்கும்.